அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 2 சுக்கிரன் நீச்சம், 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி வக்கிரம். அடுத்து தங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், விரய ராசியில் சூரியன், புதன், குரு இருக்கிறார்கள். புதன் திங்கட்கிழமை முதல் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மிக சிறப்பான அமைப்பு. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வீடு மனை கட்டலாம், வாங்கலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு தாங்கள் விற்பீர்கள். தற்போது அஷ்டமத்து சனி வக்கரமாக இருப்பதால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும். 100% கஷ்டங்கள் 50% கஷ்டமாக குறையும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி தாங்கள் சுறுசுறுப்பாக ஓரளவு செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே தங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஓரளவு சிறப்பாக இருக்கும். ஆகவே ஆனால் சிலருக்கு உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். தங்களுக்கு மேல் அதிகாரியிடம் பேசும்போது சற்று பொறுமையாக பேசுதல் வேண்டும். தன்னுடைய கடமையில் கவனமாக இருத்தல் வேண்டும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், சகோதர உதவி கிடைக்கும், ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், வெளிநாட்டு தொடர்புகளில் நன்மை கிடைக்கும், பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அடுத்து ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தற்சமயம் சனி வக்கரமடைந்திருப்பதால் அதிக முதலீடுகள் வேண்டாம். எந்த முதலீடுகளிலும் அவசரம் வேண்டாம். நண்பர்களிடம் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களின் உடல் நலனில் அலட்சியம் வேண்டாம். சிலருக்கு தூக்கமின்மை ஏற்படலாம். மறைமுக எதிரிகளிடம் கவனம் தேவை. சிலருக்கு தோல் மற்றும் கண் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். மனதில் தேவையில்லாத குழப்பம் வரலாம். மற்றபடி தாங்கள் 2ஆம் தேதி பிற்பகல் 3:27 முதல் 4ஆம் தேதி இரவு 9:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. சிம்மராசினருக்கு 12 விரயத்தில் குரு சரியில்லை. அஷ்டமத்தில் சனி வக்கரம், அதுவும் சரியில்லை. ராசியில் கேது, 7இல் ராகு, அதுவும் சரியில்லை. உடல் நலனை நன்றாக பராமரியுங்கள். கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.